Maths teachers, very good evening. In the video, interesting or maths concept discuss பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா என்னோட Google browserல போய்ட்டு GeoGebra Classic 5 அப்படினு சொல்லி கொடுத்து just enter பண்ணுங்க. கொடுத்தோனே பாத்தீங்க அப்படினா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா GeoGebra Classic அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கான GeoGebra இன்டர்ஃபேஸ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இது நமக்கு தெரியும். இதெல்லாம் இதோட டூல்ஸ், இது இன்புட் பாரை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் கீபோர்டு ஓப்பன் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிராஃப் ஷீட் ஆக்சிஸ் வந்து இங்கே நமக்கு டூல்ஸ் தியரம் அப்படிங்கிறத நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நமக்கு டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். டைரெக்டாகவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்டர்வலை டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது என்டையர் கிராஃப் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் நம்ம எடுக்க போகிறோம், ஒரு க்ளோஸ் இன்டர்வல் எடுக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஃபங்க்ஷன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான கமெண்ட்டில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்டு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை ஃபீ சைஸோட கிராஃப் மட்டும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா x² இன்ட்டு ப்ராக்கெட் அப்படிங்கிறது 1 - x ஹோல் ஸ்கொயர். ஸ்டார்ட் வேல்யூ எங்கேருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து அண்டு எங்கே முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஆக்சுவலாக இதோடைய க்ளோஸ் இன்டர்வல் 0,1 தான். ஜஸ்ட் என்டர் பண்ணுவோம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே கிராஃப் தெரியும். பட் ரொம்ப கிராஃப் சின்னதாக இருக்கும். பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கான கர்வ் வந்து கிடைச்சிடும். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் நமக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப். செட்டிங்ஸில் போய்ட்டு அதை நம்ம போல்ட் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் கிராஃப் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போது இதில் நமக்கு டெஃபினேஷன் தெரியும். f(x)b கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ் இன்டர்வல் a, b. இந்த 0 to 1 வரைக்கும் என்னவா இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்குது. அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் அந்த ஓப்பன் இன்டர்வல் a, b. இந்த டிஃப்ரென்ஷியபிள் அப்படிங்கிறது நம்ம கிராஃபிக்கில் எப்படி காட்டலாம் அப்படின்னா இந்த கிவன் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டெரிவேட்டிவ் எடுக்கலாம். டெரிவேட்டிவ் எடுத்துட்டு அந்த இன்டர்வலுக்குள்ள ஒரு டெரிவேட்டிவ் கிராஃப் எக்ஸிட் ஆனாலே போதும். ஸோ அது டிஃப்ரென்ஷியபிள் அந்த ஓப்பன் இன்டர்வல் நம்ம சொல்லிடலாம். சரி, இப்போ அடுத்து என்ன செக் பண்ணணும்னா f(a) அண்ட் f(b) அதாவது எண்டு பாயிண்ட்ஸில் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், இங்கே 0, இங்கேயும் 0 தான். பட் இருந்தாலும் நம்ம மேனுவலாக செக் பண்ணலாம். f(0)ன்னு போடுவோம், ஆன்சர் 0ன்னு கிடைச்சிருக்கு. அண்ட் f(1)ன்னு போடுவோம், அதுவும் 0 தான் கிடைச்சிருக்கு. இப்போ ரோஸ் தீரத்தில் f(x) வந்து கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது. அண்ட் f(a) ஈக்குவல் டு f(b) இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்கலாக விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். டெரிவேட்டிவ் கிராஃபை ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் மேலே நம்ம ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு டேஞ்சன்ட்டை நம்ம வரையலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்டை நீங்கள் தொட்டு மூவ் பண்ணி பாருங்கள். இதோட ஜாமெட்ரிக்கல் மீனிங் பார்க்கலாம். இஃப் த டேஞ்சன்ட் இஸ் மூவிங் அலாங் த கர்வ் ஸ்டார்டிங் x = a டுவர்ட்ஸ் x = b, then there exists a c belongs to a, b at which the tangent is parallel to x-axis. எங்கே பேரலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். x-axisக்கு இந்த பாயிண்டில் 0,5ங்கிற பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய மெஷர்மெண்ட் டூல்ஸில் போயிட்டு இந்த டேஞ்சன்ட்டுடைய இந்த லைனோட ஸ்லோப் பாருங்கள், என்னவா இருக்குது பாருங்கள், 0.13. அப்போது ஸ்லோப் எப்போ 0 ஆகும்? x-axisக்கு பேரலாக இருக்கும்போது ஸ்லோப் வேல்யூ வந்து 0 ஆகும். இப்போ இந்த பாயிண்டில், அதாவது இந்த பாயிண்ட் இல்லைங்களா, பாருங்கள், இப்போ டெரிவேட்டிவ் கிராஃபை நான் எனபிள் பண்ணுறேன். இந்த டெரிவேட்டிவ் கிராஃப் வந்து x-axisல எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரூட்ஸ் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி இந்த கிராஃபையும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எண்டு பாயிண்ட்ஸும் கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த சிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கோம். அப்போது இந்த மாதிரி ரோஸ் சீரத்தை GeoGebra சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா விசுவலைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டீச் பண்ணலாம். இந்த ஓப்பன் இன்டர்வல் a, b-ல ஒரு சி இருக்குது. அந்த சி வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.5. டெரிவேட்டிவ் வந்து கிராஃப் வந்து x-axis இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த டெரிவேட்டிவ் ஹைட் பண்ணிவிட்டு இந்த டேஞ்சன்ட் லைன் நம்ம மூவ் பண்ணி பார்க்கும்போதும் எப்போ வந்து எந்த பாயிண்டில் வந்து இந்த டேஞ்சன்ட் லைன் வந்து x-axisக்கு பேரலாக இருக்குது, அதாவது ஸ்லோப் வந்து 0வாக இருக்குது, அந்த மொமெண்ட்டில் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்முடைய சி வேல்யூ அப்படிங்கிறத GeoGebra யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஒரு சி தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது, நிறையா சி நமக்கு கிடைக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அட்லீஸ்ட் 1 சி அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.